ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஒரு 8 டைப் இருக்கு. ஸோ அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியான டாபிக் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் லெட்டர்ஸ் சேர்ந்து வேர்ட்ஸை கொடுத்து வேர்ட்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மூணாவது இடம், அதாவது இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம கன்வே பண்ற விஷயத்தை ப்ராப்பரா கன்வே பண்ண யூஸ் ஆகிற ஒரு இடம். அதனால இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. இப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் சென்டென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும், ஆச்சரியமா சொல்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய டைப் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ சென்டென்ஸ்னா என்ன, அதுல எத்தனை டைப் இருக்கு, அதை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துறோம். சிம்பிளா சொல்லி பார்க்குறோம், புரியுதான்னு பாருங்க. கருத்து இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஸோ கருத்து இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எடுக்கணும். அதாவது சில வார்த்தைகளை சேர்க்கிறோம், அதுல இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதாவது ஒரு கருத்து கிடைக்குது. ஸோ அது மாரி இருந்துச்சுன்னா அது வந்து சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹீ ரோட், அவன் எழுதினான் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல ஹீ அண்ட் ரோட் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஸோ அவன்றது ஒரு தனி பார்ட் ஆஃப் ஸ்பீச், ரோட் அப்படின்றது ஒரு தனி ஸ்பாட் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவன் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் கொடுக்குது, அதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லுது. அதனால இது வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படி சொல்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் தனி, இது தனி, இது தனி, இது தனி, எல்லாம் தனித்தனியான சேர்ந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ அதையே நம்ம சென்டென்ஸா கன்சிடர் பண்ணணும். இதுவும் அதே தான். ஹூ டிட் திஸ், இதை யார் செய்தது. இப்ப சாதாரணமா இதை யார் அப்படின்னா நமக்கு வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. இதை யார் அப்படின்னா அங்க ஒரு மீனிங்கே இல்லை. யார் எதை அப்படின்னா நமக்கு வந்து மீனிங் கிடைக்கல. ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸுக்கு அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு சென்ஸ் இருக்கு, அதாவது ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அது வந்து சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே சென்டென்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து எத்தனை டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதை நாலு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு டிஃபரெண்டான சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எழுதுற எக்ஸாம்பிள், ஓகே. இப்போ நான் இங்கேருந்து ஒரு 5 எழுதியிருக்கேன். 5 எழுதியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ராஜாவுக்கு விளையாட பிடிக்கும். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன், ராஜாவுக்கு விளையாட பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் சொல்றோம். ரெண்டாவது வந்து ராஜாவுக்கு விளையாட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறோம். அதே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ஃபர்மேஷன் சொல்றோம், ரெண்டாவது வந்து அவனுக்கு விளையாட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறோம். மூணாவது வந்து ராஜா நீ விளையாட போ அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா விளையாட செல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், அவனை பண்ண சொல்றோம். இப்ப நாலாவது வந்து ராஜா எவ்வளவு நல்லா விளையாடுறான். ஸோ அவன் விளையாடும் போது நம்ம பார்த்து ராஜா எவ்வளவு நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஷனை வெளியே கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் வந்து ராஜாவுக்கு விளையாட பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்ல கொஸ்டின், இது வந்து தனியா வரும். அதாவது இது வந்து கொஸ்டின் டேக் அப்படின்ற கான்செப்ட் வரும். ஸோ இதை நான் சும்மா இவ்வளவு இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம எந்தெந்த மாடுலேஷன்ல சொல்லலாம், அது எப்படிலாம் கன்வே ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த ஒவ்வொரு டைப்பையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குன்னா அந்த எனக்கு லெஃப்ட் கார்னர்ல எழுதியிருக்கேன். அசர்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது மாதிரி ஒரு 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அசர்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் மாடல் சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், அப்படியே ஓப்பனா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் போன இது எக்ஸாம்பிள் ஒன்று, ராஜாவுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், கிரிக்கெட் இல்ல ராஜாவுக்கு விளையாட பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கல்ல. ஸோ அது மாதிரி அவனுக்கு இது பிடிக்கும், இவன் இது செஞ்சான், அவன் கடைக்கு போனான். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறது தான் இந்த அசர்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ அசர்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மெத்தட்ல இருக்கும், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க 3 எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஐ லவ் இந்தியா அப்படின்னா எனக்கு இந்தியா பிடிக்கும் அப்படி சொல்றோம். ஸோ எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்க நம்ம பதிவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ராஜா லைக் டு பிளே, அதாவது ராஜாவுக்கு விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம். மூணாவது வந்து ராஜா வென்ட் டு சென்னை அப்படி சொல்றோம், ராஜாவுக்கு சென்னைக்கு போனா அப்படி சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அவன் போனா அப்படின்ட்டு மாதிரி நம்ம சொல்றோம், அவ்வளவுதான் இது. ஸோ இது மாதிரி வர்றது எல்லாமே இந்த அசர்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்றோம், அதாவது
அவங்கள ஒரு விஷயத்த செய்ய சொல்றோம். ஸோ அது மாதிரி நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே இந்த இம்பரேட்டிவ் அப்படின்ற சென்டென்ஸ்ல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஓப்பன் த டோர் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொரு பர்சனை கதவை திற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரெண்டாவது வந்து கோ டு ஸ்கூல், இதுவும் நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட தான் சொல்லுவோம், ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லுவோம். மூணாவது வந்து ஒழுங்கா பேசு, டாக் நீட்லி அப்படின்னா ஒழுங்கா பேசு, ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா போயிட்டு ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே. ஸோ அவங்க வந்து அவங்களோட விஷயம் அவங்க பண்றதை மாற்ற சொல்றோம், இல்லை அவங்க ஒரு விஷயத்த செய்ய சொல்றோம். ஸோ சிட் டவுன்னா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ண சொல்றோம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட பண்ண சொல்றோம் அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இம்பரேட்டிவ் அப்படின்ற சென்டென்ஸ்ல வந்துடும். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நம்ம 4 விதமா பிரிக்கலாம். அதாவது எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர். ஸோ ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை செய்ய சொல்லி கட்டளை கொடுக்கறது அது. அப்புறம் வந்து ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட்ன்றது அவங்க கிட்ட வந்து பணிவா கேட்கறது, ரெக்வஸ்ட் பண்றது, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக கேட்கறது. மூணாவது வந்து கமெண்ட். கமெண்ட் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையா, ஜஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி ஒரு விஷயம். நாலாவது வந்து அட்வைஸ். ஸோ அட்வைஸ் அப்படின்னா நம்ம சீனியர்லாம் ஜூனியருக்கு அவங்க பண்ண தப்புல இருந்து கத்துக்கின விஷயத்த நமக்கு சொல்ற மாதிரி, அதாவது இதெல்லாம் பண்ணாத, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி அட்வைஸ் கொடுக்குறது. ஸோ இது மாதிரியான ஒரு 4 விஷயத்துல தான் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்போ அடுத்து வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ராஜாவுக்கு விளையாட பிடிக்கும் அப்படி சொன்னோமா, இப்போ வந்து ராஜாவுக்கு விளையாட பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஸ்டினா மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கறோம் அவங்க கிட்ட, அவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது, அவங்க பண்ணாங்களா பண்ணலையா அப்படி சொல்லிட்டு ஒரு வினா எழுப்புற மாதிரியான விஷயம் தான் இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதுல வந்து WHன்னு ஒன்று இருக்கும், SR-நோன்னு ஒன்று இருக்கும். WHன்னா எப்படி வரும்னா அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் எப்படி இருந்தான், ஸோ அது மாதிரியான என்ன, எப்படி, எங்க, எப்போ, ஸோ இது மாதிரியான கொஸ்டின் எல்லாம் வர்றது WH டைப். ஆமா இல்ல அது மாரி ஆன்சர் பண்றது எல்லாமே இந்த SR-நோ டைப். இப்போ வந்து ராஜாவுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்குமா அப்படி கேட்டா பிடிக்கும், ஆமா அப்படின்னாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது மாதிரி வரதுலாம் அந்த SR-நோ டைப். இப்போ வந்து நான் இதுக்கு சில எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்க ஒரு 4 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டஸ் ராஜா லைக் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னா ராஜாவுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் மேக் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து ஹூ டிட் திஸ் அப்படின்னா யார் இதை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறோம். அப்புறம் ஆர் யூ ஓகேனா நீங்க ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பண்றோம். ஸோ இப்போ வந்து வெல் வில் யூ கம் அப்படின்னா வென் வில் யூ, நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது பாருங்க, டஸ் ராஜா லைக் டு பிளே அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ஹி லைக் டு பிளே, எஸ்னாலே அதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எஸ் இல்லைன்னா நோ. இப்போ எஸ்னா அவனுக்கு பிடிக்கும், நோனா அவனுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ வந்து ஹூ டிட் திஸ் அப்படின்னு கேட்டா அது யார் செய்தது அப்படின்னா நம்ம இங்க வந்து ஒரு பேரை மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ராஜா அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து இது எஸ் இல்லைன்னா நோ போட்டா இதுக்கு வந்து ஆன்சர் அது ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. இப்போ ஆர் யூ ஓகே அப்படி கேட்டோம்னா எஸ் அப்படின்னா அது கரெக்டா வந்துடும், இல்ல நோ அப்படின்னா அதுவும் ஆன்சரா வரும். ஸோ இப்போ இங்க பாருங்க, வென் வில் யூ கம் அப்படின்னா எஸ் நோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. வென் யூ நம்ம டைம் மென்ஷன் பண்ணணும், டுமாரோ இல்ல டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ இது மாதிரி நம்ம டைமை மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மாதிரி வரது தான் இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். ஓகேவா? இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதை பத்தி நம்ம வெளிக்கொண்டு வர ஒரு விஷயம் தான். அந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்து தாஜ்மஹால் எவ்வளவு அழகான பில்டிங் அப்படி சொல்றது, இந்தியா வந்து எவ்வளவு அழகான ஒரு நாடு அப்படி சொல்றது, இப்போ வந்து ராஜா எவ்வளவு நல்லா விளையாடணும், ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பார்த்தோம், ராஜா எவ்வளவு நல்லா விளையாடுறான் அப்படி சொல்றது. ஸோ இது மாதிரியான அந்த சென்டென்ஸ்ல நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சென்டென்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே வரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 எழுதியிருக்கேன். வாட் ஏ பியூட்டிஃபுல் பில்டிங் அப்படின்னா எவ்வளவு அழகான ஒரு பில்டிங் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல அது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஷனை நம்ம அதுல சொல்லியிருக்கோம். ஸோ வந்து வாட் ஏ லவ்லி பிக்சர், எவ்வளவு அழகான ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற மாதிரி. மூணாவது வந்து ஹவு பியூட்டிஃபுல் பில்டிங் இஸ் தாஜ்மஹால், தாஜ்மஹால் எவ்வளவு அழகான ஒரு பில்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ இந்த சிம்பிள் வந்து இதுல மெயின் ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுல வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல வந்து ஏதோ ஒரு எமோஷனை அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து இங்கிலீஷ்ல இருக்க சென்டென்ஸோடைய டைப்ஸ். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்பேற்பட்டது அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.